Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UG TRB கெமிஸ்ட்ரியில் P block எலிமெண்ட்ஸோட லெக்சர் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 லெக்சர் அப்லோட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லெக்சரில் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். செகண்ட் லெக்சரில் போராக்ஸ், டைபோரேன், போரசின், அதுக்கப்புறம் ஆலம்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கான். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஃபஸ்ட்டு அல்லோட்ரோப்ஸ்னால் என்ன அப்படின்னா, கார்பன் எக்ஸிஸ்ட் இன் மெனி அல்லோட்ரோபிக் ஃபார்ம். அல்லோட்ரோப்ஸ்னால் என்ன, நான் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். எ காம்பவுண்ட் விச் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் த சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதாவது இதில் கீவேர்டு என்னது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பட் இன் சேம் ஸ்டேட். சேம் ஸ்டேட்டுங்கிறது என்னது, சாலிடோ லிக்விடோ கேஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும், பட் அதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ சாலிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாலிட்லேயே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம கார்பன் எடுத்துக்கோம். கார்பன் வந்து கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் அது எல்லாமே சாலிட் அப்படிங்கிற ஒரே ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ சாலிட்னு ஒரு ஸ்டேட்லேயே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அது மாதிரி லிக்விட்னு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் அல்லோட்ரோப்ஸ். சரியா? ஸோ கார்பன் எக்ஸிஸ்ட் இன் மெனி அல்லோட்ரோபிக் ஃபார்ம். அதில் நம்மளுக்கு மெயினானது கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் காமன். பட் அதர் அல்லோட்ரோப்ஸ் என்னென்னா கிராஃபின், ஃபுல்லரின்ஸ் அண்ட் கார்பன் நானோடியூப்ஸ், இதுவும் நம்மளுக்கு இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வில் சி அபவுட் கிராஃபைட். ஸோ கிராஃபைட் அப்படிங்கிறது இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு அல்லோட்ரோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் தான். சரியா? இட் இஸ் சாஃப்ட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. இதுக்கு என்ன ரீசன் நான் கீழே சொல்கிறேன். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் 2-dimensional ஷீட்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட், இது மாதிரி 2D ஷீட்ஸ். இது 3D இல்லை, எல்லாமே 2D ஷீட்ஸ். சரியா? அது மாதிரி 2D ஷீட்ஸ் என்ன செஞ்சோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆகி இருக்கும் இந்த கிராஃபைட். சரியா? ஓகே. தென் ஈச் ஷீட் இஸ் அன் எக்ஸோகனல் ஆஃப் sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இதில் இருக்க கார்பன் எப்படி இருக்குமா, sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா இப்போ கார்பனை பொறுத்தளவுக்கு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2s2 2p2 இருக்கும். சரியா? அப்போது 1s2 2s2 2p2 இருக்கும். நான் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் எழுதுறேன். 2s2 2p2 இருக்கும். இது கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் 2sல இருந்து 2pக்கு ஷிஃப்ட் ஆகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா அர்த்தம் நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் ஹைப்ரிடைசேஷன் நடக்கும். சரியா? கிரவுண்ட் ஸ்டேட்டில் நடக்காது. அப்போது 2sல இருக்க ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும், நம்மளுக்கு 2pக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. அப்போ 2sல ஒரு எலக்ட்ரான் போயிடும், ஒன்று தான் இருக்கும். 2pல நம்மளுக்கு என்ன வந்துடும், 3 எலக்ட்ரான் வந்துடும். பிகாஸ் 2sல இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்து 2pக்கு வந்துருச்சு. அதான் இந்த எலக்ட்ரான். சரியா? இப்போது sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா எஸ்ல ஒரு எலக்ட்ரான், பியில் 2 எலக்ட்ரான். இது மட்டும் தான் ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆக போகுது. நல்லா பாருங்கள், sp2னா எஸ்ல 1, பியில் 2 மட்டும் தான் ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரான் இப்போ நான் ஹைலைட் பண்ணுற இந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். இது ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்காது. பிகாஸ் கிராஃபைட்டோட ஹைப்ரிடைசேஷன் இஸ் sp2னா ஒரு s 2 p மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். இப்போ நான் ஷேர் பண்ணுற இந்த எலக்ட்ரான் ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆயிருக்காது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். அந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னா நல்லா மூவ் ஆகிட்டு பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் தான் என்னது, இட் இஸ் த ரீசன் ஃபார் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. எப்போ ஒரு காம்பவுண்டில் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கோ அப்போ தான் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். பிகாஸ் கரண்ட்டுங்கிறது என்னது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ரீயாக ஒரு எலக்ட்ரான் இருந்தால் தான் ஃப்ளோ ஆகும், அதுதான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சரியா? ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷன் with a carbon bond length of 1.41 Armstrong. ஸோ கார்பன் ஸோ ஒரு கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பாண்ட் லென்த், இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கார்பன். ஸோ கார்பன் பக்கத்தில் இருக்க பாண்ட் லென்த் வந்து 1.41 Armstrong, which is close to the carbon bond distance in benzene. ஸோ பென்சினில் கார்பனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.40 Armstrong. ஸோ அது மாதிரியே நம்ம கிராஃபைட்டில் என்ன செய்யுது, பாண்ட் லென்த் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Each carbon atom forms 3 sigma bonds with the neighboring carbon atoms using 3 of its valence electrons. சொன்னேன் தெரியுமா, ஹைப்ரிடைசேஷனில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, 3 தான். 1 2 3 இந்த 3 எலக்ட்ரான் மட்டும் தான் ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகும். ஒரு s 2 p மட்டும் தான். ஸோ 3 எலக்ட்ரான் தான் ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகும். ஸோ அது என்ன செய்யுது, இட் ஃபார்ம்ஸ் சிக்மா பாண்ட்ஸ் வித் த நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸ். And the fourth electron present in the unhybridized p orbital forms a pi bond. அப்போ இந்த கடைசியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரான் ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகாமல் ஒரு எலக்ட்ரான் தனியாக இருக்கா, இது என்ன செய்யும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ பை பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகிற இந்த p வந்து சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும். இது சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும். தனியாக இருக்க இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து பை பாண்டை ஃபார்ம் பண்ணும். சரியா?
These pi electrons are delocalized over the entire sheet which is responsible for the electrical conductivity. சொன்னேனா ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி என்டையர் ஷீட் வழியாக அப்படியே டீலோக்லைஸ்னால் ஒரு இடத்துல இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்குது. The successive carbon sheets are held together by weak van der Waals force. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஃபைட் ஷீட்டு, இது ஒரு கிராஃபைட் ஷீட், இது ஒரு கிராஃபைட் ஷீட், இது மாதிரி ஒரு நிறைய கிராஃபைட் ஷீட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கிராஃபைட் ஷீட்டுக்கும் இன்னொரு கிராஃபைட் ஷீட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஃபோர்ஸ் என்னன்னா van der Waals force. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல, 1 minute, let me zoom. Okay, I cannot zoom. சரி, இந்த ஜூம் பண்ணு. இங்கே பாருங்கள், இப்போது இது ஒரு கிராஃபைட் ஷீட் சரியா, இது ஒரு கிராஃபைட் ஷீட், கீழே ஒரு கிராஃபைட் ஷீட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னா van der Waals ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரெண்டு ஷீட் வந்து தனியாக தொங்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கு நடுவில் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா van der Waals ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சரியா. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சக்ஸசிவ் ஷீட், ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3.40 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. And it is used as a lubricant either on its own or as a graphated oil. lubricant என்ன செய்யுது, ஆக்ட் ஆகுது. இது இதோட யூசஸ். ஜஸ்ட்டு இது எல்லாமே தியரி மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோப்பு, இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது sp2 ஹைப்ரிடேஷன், இதோட கார்பன் பாண்ட் லென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 3 சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து வீக் van der Waals ஃபோர்ஸஸ் இருக்குது. ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 3.40 ஆங்ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் மூவிங் ஆன் டு டைமண்ட். ஸோ டைமண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் வெரி ஹார்டு. கிராஃபைட் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சரியா. இந்த கார்பன் ஆட்டம் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட் அண்ட் பாண்ட் டு 4 கார்பன் ஆட்டம்ஸ் பை சிக்மா பாண்ட்ஸ். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா sp2 ஹைப்ரிடேஷன். அப்போ sp2னா ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால் மட்டும் தான் ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகும். பட் டைமண்ட் sp3 அர்த்தம் ஒரு s 3 p ஆர்பிட்டால், இந்த 4 எலக்ட்ரானுமே சேர்ந்து என்ன செஞ்சிடும், ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆயிரும். ஏன்னா ஒரு s 3 p இதெல்லாம் சேர்ந்து 4 எலக்ட்ரானுமே சேர்ந்து ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகிறதுனால இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஸோ 4 எலக்ட்ரானுமே என்ன செஞ்சிடும், ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகி 4 சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ ஒரு கார்பனை சுற்றி 4 கார்பன் இந்த மாதிரி இருக்கும், 1 2 3 4 4 கார்பன் இருக்கும் சரியா. அப்போது இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். ஏன் இங்கே 4 வருது, பிகாஸ் எஸ் 3 பி, எஸ்ல இருக்க ஒரு எலக்ட்ரான், பியில் இருக்க 3 எலக்ட்ரானுமே சேர்ந்து என்ன செய்யுது, ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகிறதுனால நம்மளுக்கு sp3 ஹைப்ரிடேஷன் ஃபார்ம் ஆகுது சரியா. அண்ட் இங்கே கார்பன் பாண்ட் லென்த் வந்து 1.54 ஆங்ஸ்ட்ராங். நார்மல் கார்பன் சிங்கிள் பாண்டோட லென்த் என்ன இருக்கும், 1.54 ஆங்ஸ்ட்ராங் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 1.54 ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. This results in the tetrahedral arrangement. sp3 hybridization இது tetrahedral arrangement தான் சரியா. And each carbon atom extends the entire lattice. அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் இப்படி மட்டும் இருக்காது, இது இன்னும் 4 கார்பன் ஆட்டம் கூட அரேஞ்ச் ஆயிருக்கும், இது இன்னும் 4 கார்பன் ஆட்டம் கூட, இது இன்னும் 4 கார்பன் ஆட்டம், அது மாதிரி ஒரு அப்படியே பரவி என்ன செஞ்சிருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கும் சரியா. Since all 4 valence electrons are involved in bonding, there is no free electrons for conductivity. இப்போ கிராஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் சும்மா இருந்துச்சு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண, பட் இங்கே 4 எலக்ட்ரானுமே ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காது. ஸோ there is no free electron for conductivity. ஸோ கண்டக்டிவிட்டி இங்கே கிடையாது. Being the hardest element, it is used for sharpening hard tools, கிளாஸ் கட் பண்ணுறதுக்கு, போர் மேக் பண்ணுறதுக்கு, ராக்கெட் ட்ரில் பண்ணுறதுக்குலாம் நம்ம இது யூஸ் பண்ணுறோம், இல்லை யூசஸ். அகெயின் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இட் இஸ் வெரி ஹார்ட், sp3 ஹைப்ரிடேஷன், கார்பன் பாண்ட் லென்த் என்ன ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவா பண்ணாதான், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். கிராஃபைட்டு இதையும் கம்பேர் பண்ணி படிங்க. தென் ஃபுல்லரின் இஸ் அ நியூலி சிந்தசிஸ்ட் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக இல்லை, ஓரளவு நியூலி சிந்தசிஸ்ட் ஒரு அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் தான். அன்லைக் கிராஃபைட் டைமண்ட், திஸ் அல்லோட்ரோப்ஸ் ஆர் டிஸ்கிரிட் மாலிகூல்ஸ். இப்போது கிராஃபைட் டைமண்டில் ஒரு கார்பன் ஆட்டம் பக்கத்தில் கார்பன் ஆட்டம்ஸ் கூட பாண்டாகி இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்கிரிட் மாலிகூல். டிஸ்கிரிட்னா ஒரு மொத்தமாக கியூமுலேட்டிவ் ஒரு பந்து மாதிரி என்ன செய்யும் அப்படி இருக்கும். C32 32 கார்பன் மொத்தமாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், 50 கார்பன் 60 கார்பன் 70 கார்பன் 76 கார்பன் இது மாதிரி மொத்தமாக சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம இங்கே நீங்கள் டயக்ராமில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா C60 ஃபுல்லரின், அப்படின்னா 60 கார்பன் இருக்கும், ஒரு ஃபுட்பால் ஷேப்பில் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த மாலிகூல்ஸ்லாம் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர், கேஜ்னானது ஒரு கூண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். The C60 molecules have a soccer ball like structure. Soccer ball na football like structure irukum, and it is called Buckminster fullerene or Bucky balls அப்படினு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். fullerene இன்னொரு பேர் Buckminster fullerene இல்ல Bucky balls கேட்பாங்க. It has a fused ring structure consist of 26 member ring, 12 5 member ring. So the C60 fullerene இது one word ல கேட்பாங்க. 26 member ring இருக்கு, 12 5 member ring இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேக்குற क्वेश्चन சரியா. So C60 fullerene ல
C60 ஃபுல்லரினில் எத்தனை 6 மெம்பர் ரிங் இருக்குது? 20 6 மெம்பர் ரிங் இருக்குது, 12 5 மெம்பர் ரிங் இருக்குது. இங்கே எங்கே 6 மெம்பர் ரிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இது 6 மெம்பர் ரிங். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. இது 6 மெம்பர் ரிங். தெரியுதா நான் எதை காமிக்கிறேன்னு? இங்கே பாருங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இது 6 மெம்பர் ரிங், இது 6 மெம்பர் ரிங். இது மாதிரி 20 6 மெம்பர் ரிங் இருக்கும். 5 மெம்பர் ரிங் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 5 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங், இது 5 மெம்பர் ரிங். இது மாதிரி 12 5 மெம்பர் ரிங் இருக்கும். ஸோ 20 6 மெம்பர் ரிங், 12 5 மெம்பர் ரிங் இருக்கும். சரியா? தென் திஸ் ஆர் அதுக்கப்புறம் ஈச் ஆட்டன் இஸ் sp2 ஹைப்ரிடைசேஷன். இதுவும் sp2 ஹைப்ரிடைசேஷன் தான். டைமண்ட் மட்டும்தான் sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். மற்ற எல்லா அல்லோட்ரோப்புமே sp2 ஹைப்ரிடைசேஷனில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? தென் அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன்னா 3 சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட். ஏன்னா sp2 ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால். ஸோ 1 + 2 3 சிக்மா பாண்ட் தான் இருக்கும், ஒரு பை பாண்டு நம்மளுக்கு. எப்படி கிராஃபைட்டில் பார்த்தோமோ அதே கணக்கு தான் இங்கேயும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இட் கிவ்ஸ் அரோமேட்டிக் நேச்சர். ஏன்னா பை பாண்ட் இருக்கிறனால பென்சின் மாதிரி இது அரோமேட்டிக் நேச்சரில் இருக்கும். ஸோ இங்கே கார்பன் கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.44 ஆங்ஸ்ட்ராங் சிங்கிள் பாண்ட். அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டோட லென்த் வந்து 1.44 ஆங்ஸ்ட்ராங். கார்பன் கார்பன் டபுள் பாண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.38 ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. ஏன்னா இதில் சிங்கிள் பாண்டும் இருக்குது, டபுள் பாண்டும் இருக்குது. சிக்மா பாண்டுங்கிறது சிங்கிள் பாண்ட், பை பாண்டுங்கிறது டபுள் பாண்ட். சரியா? ஓகே. தென் கார்பன் நானோடியூப்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரீசெண்டாக கண்டுபிடிச்சது தான். கிராஃபைட் லைக் டியூப்ஸ் இருக்கும், ஃபுல்லரின் எண்ட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப் வந்து கிராஃபைட் மாதிரி இருக்கும். சரியா? இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் வந்து ஃபுல்லரின் மாதிரி இருக்கும். ஸோ அதான் கிராஃபைட் லைக் டியூப்ஸ் இருக்கும், ஃபுல்லரினோட எண்டு இருக்கும். இந்த ரவுண்ட் வந்து ஃபுல்லரின் மாதிரி இருக்கும். Along the axis, these nanotubes are stronger than steel and conduct electricity. ஸோ along the axis இந்த கிராஃபைட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு, இது வந்து ஸ்டீலோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் கிராஃபைட் மாதிரி இது எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் மெனி அப்ளிகேஷன், நானோ ஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ், கேட்டலிசிஸ், பாலிமர்ஸ், மெடிசின். இந்த ஃபீல்டெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் sp2 ஹைப்ரிடைசேஷன் தான். தென் கிராஃபீன், இதுவும் ரொம்ப ரீசெண்டாக கண்டுபிடிச்ச அல்லோட்ரோப் தான் கிராஃபீன். இது சிங்கிள் பிளேனார் ஷீட். கிராஃபைட் வந்து நிறையா ஷீட் வந்து ஒன்று ஒன்றா சேர்ந்துருக்கும். இது ஒரே சிங்கிள் ஷீட்டான அப்படின்னா இருக்கும். இப்போ நீங்கள் கிராஃபைட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட், எல்லாம் சேர்ந்து இருக்குது, நிறையா ஷீட்ஸ். பட் நம்மளுக்கு வந்து இந்த கிராஃபீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஷீட் தான் ரொம்ப பெருசாக என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா இருக்கும். அண்ட் இங்கேயுமே sp2 ஹைப்ரிடைசேஷன் தான். தே ஆர் டென்ஸ்லி பேக்ட் லைக் ஹனிகோம் கிறிஸ்டல் லாட்டிஸ். ஒரு தேன் கூடு எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக டென்ஸாக அடர்த்தியாக கட்டியிருப்பாங்களோ அது மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கிராஃபீன் இருக்கும். ஸோ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கிராஃபைட் பற்றி படிக்கணும். கிராஃபைட், டயமண்ட், அதுக்கப்புறம் ஃபுல்லரின். சரியா? ஹைப்ரிடைசேஷன் என்ன, ஜாமெட்ரி என்ன, கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் என்ன, ஹார்டா சாஃப்டாக அதை தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லரின் வரும்போது எத்தனை ரிங் இருக்கும், 6 மெம்பர் ரிங் எத்தனை, 5 மெம்பர் ரிங் என்ன, ஃபுல்லரினோட அதர் நேம் என்னது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா பண்ணாதான், இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். சரியா? தென் இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன். ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன்னா கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கிற காம்பவுண்ட்ஸுக்கு பேர் தான் ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்துருக்க காம்பவுண்டுக்கு பேர் தான் ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன். அப்படி என்னென்ன ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குன்னா மேஜராக ரெண்டு தான். ஒன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருந்தால் கார்பன் மோனாக்சைடு, மோனோனா 1. கார்பன் டை ஆக்சைடுனா 2 ஆக்சிஜன் இருக்கும், டைனா 2. ஸோ கார்பன் டை ஆக்சைடு. இதை பற்றி தான் படிக்க போகிறோம். இதோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கார்பன் மோனாக்சைடு கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ரியாக்ஷன் ஆஃப் கார்பன் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். கார்பனோட லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க. அதாவது கார்பனோட நிறைய ஆக்சிஜனை நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க. ஒரு கார்பன்னா கோக், அது ஒரு எப்படினாலும் இருக்கலாம். கார்பன் வந்து எந்த ஃபார்ம்லனாலும் இருக்கும், கறி மாதிரி இருக்கும், உட்டு, அது வந்து நம்மளுக்கு என்ன சோர்ஸ்லனாலும் இருக்கும். ஸோ கார்பன் கூட நிறைய ஆக்சிஜனை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். அதே இது ஒரு கார்பனுக்கு தேவைப்படுற ஆக்சிஜனோட கம்மியான ஆக்சிஜன் நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அங்கே கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இதனால தான் நீங்கள் இந்த மைனிங் சுரங்கத்தில் இதுலலாம் இந்த ஏர் போக முடியாத இடத்துலலாம் இந்த நிறைய பேர் மூச்சு திணறி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, உள்ள கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் வந்து அதிகமான அளவு உள்ளே போக முடியாது, லிமிட்டட் அமௌண்ட்டு தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று அங்கே விபத்து நடந்துச்சுன்னா அந்த கார்பன் ரிலீஸ் ஆகி ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அங்கே லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் அந்த சுரங்கத்துலலாம் இருக்கும். அப்போது அந்த லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து என்ன செய்யும், கார்பன் கூட ரியாக்ட் ஆனால் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிரும். கார்பன் மோனாக்சைடை ப்ரீத் பண்ணால் ஆல்காலி. கரெக்டாக? ஸோ அதனால தான் அந்த மாதிரி விபத்துகள் நடக்குது நம்மளுக்கு. ஏன்னா கார்பனுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் உள்ளே என்ன செய்யாது இருக்காது. ஸோ கார்பனுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் நம்ம கொடுக்காம ரியாக்ஷன்
குறைவான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம கொடுத்தோன்னா அங்கே கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ இண்டஸ்ட்ரியலில் எப்படி இந்த கார்பன் மோனாக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பை தி ரியாக்ஷன் ஆஃப் கார்பன் வித் ஏர். கார்பன் கூட ஏரை ரியாக்ட் பண்ண விடுவாங்க. ஸோ ஏர்னு சொல்லும் போது அந்த ஏரில் ஆக்சிஜனும் இருக்கும், நைட்ரஜனும் இருக்கும். சரியா? அப்போ இந்த கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் நைட்ரஜன் மீதி இருக்கும். ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் நம்ம ப்ரொடியூசர் கேஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடியூசர் கேஸ். அதே இது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? வாட்டர் கேஸ் இல்லைனா சின் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க ஒன் வேர்டில். ஸோ கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் இருந்தால் ப்ரொடியூசர் கேஸ், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் இருந்தால் வாட்டர் கேஸ் இல்லை சின் கேஸ். Then the producer gas is then passed to the solution of copper 1 chloride under pressure, which results in the formation of ஒரு complex. At reduced pressure this solution releases pure carbon monoxide. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடியூசர் கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரொடியூசர் கேஸை திருப்பி என்ன செய்வாங்கன்னா காப்பர் 1 chloride கூட ட்ரீட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸை திருப்பி நீங்கள் ரெடியூஸ்டு ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ரியாக்ஷனை இன்வால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியூர் கார்பன் மோனாக்சைடு இண்டஸ்ட்ரீஸில் கிடச்சிடும். சரியா? ஸோ நமக்கு முக்கியமானது இந்த ப்ரொடியூசர் கேஸ் தான். Pure carbon monoxide is prepared by warming methanoic acid with concentrated sulfuric acid. ஸோ ஒரு மெத்தனாயிக் ஆசிட்னு அர்த்தம் ஃபார்மிக் ஆசிட் HCOOHையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா வாட்டரை ரிமூவ் பண்ணுற வேலை தான் யார் பார்ப்பா? இந்த ஃபார்மிக் ஆசிட் பண்ணும். அப்போ இந்த ஃபார்மிக் ஆசிடில் இருக்க ஒரு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பண்ணும். சல்ஃபியூரிக் ஆசிடோட வேலை என்னென்னா வாட்டரை ரிமூவ் பண்ணுற வேலை தான் சல்ஃபியூரிக் ஆசிட். அதனால தான் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு பேர் வச்சுருக்காங்க. டீஹைட்ரேட்டிங்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். அப்போது இந்த ஃபார்மிக் ஆசிடில் இருக்க ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். அப்போ வாட்டர் மாலிகுலை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? H2O. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஒரு OH. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். சரியா? சல்ஃபியூரிக் ஆசிட் கூட வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். அப்போ மீதி நடுவில் இருக்கிறது வெறும் CO மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு தேவையான கார்பன் மோனாக்சைடு பியூர் ஃபார்மில் கிடச்சிரும். சரியா? ஓகே. தென் இந்த கார்பன் மோனாக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், பாய்சனஸ். கலர்லெஸ் கலர் கிடையாது, ஆர்டர்லெஸ் ஸ்மெல், அந்த ஆர்டர்னா டேஸ்ட், ஸோ அது கிடையாது. அதுக்கப்புறம் பாய்சனஸ் கேஸ், ரொம்ப பாய்சன். இதை நம்ம ரொம்ப இன்ஹேல் பண்ணோன்னா ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை பைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கார்பன் மோனாக்சைடை பைண்ட் பண்ணி உள்ள ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா அங்கே வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது? பிளட் ஃப்ளோ இருக்காது, ஆக்சிஜன் போகாது, நம்மளுக்கு பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. சரியா? இட் இஸ் ஸ்லைட்லி சால்வ் இன் வாட்டர். வாட்டரில் ரொம்ப கரையாது, ஓரளவு ஸ்லைட்டாக என்ன செய்யணும்னா கரையும். It burns in air with a blue flame forming carbon dioxide. இந்த கார்பன் மோனாக்சைடை நீங்கள் ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா அது எப்படிமா ஒரு ப்ளூ கலர் ஃப்ளேம் மாதிரி எரியுமா? என்ன ஃபார்ம் ஆகுது அங்கே? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடை ஆக்சிஜன் கூட நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ப்ளூ கலர் கேஸாக நம்மளுக்கு என்ன செய்யும்? எரியும். சரியா? When carbon monoxide is treated with chlorine in presence of light or charcoal, it forms a poisonous gas that is carbonyl chloride, which is also called as phosgene. அதான் இந்த கார்பன் மோனாக்சைடை குளோரின் கூட ட்ரீட் பண்ணுறீங்க. எதோட ப்ரெசன்ஸில்? ஒன்று லைட்டோட ப்ரெசன்ஸில் இல்லை சார்கோலோட ப்ரெசன்ஸில் இதை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அந்த ரியாக்ஷன். ஸோ கார்பன் மோனாக்சைடு குளோரினும் சேர்ந்தால் கார்பனைல் குளோரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாஸ்ஜீன். நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ COCl2னா கார்பனைல் குளோரைடு, இல்லைனா அதோட நேம் வந்து பாஸ்ஜீன். இது வந்து ரொம்ப பாய்ஸ்னஸான ஒரு கேஸ். சரியா? எப்படி கார்பன் மோனாக்சைடு ஒரு பாய்ஸ்னஸ் கேஸோ அதே மாதிரி பாஸ்ஜீனும் ரொம்ப பாய்ஸ்னஸான ஒரு கேஸ். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பாஸ்ஜீனை யூஸ்ட் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் ஐசோசைனேட்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐசோசைனேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்ஜீன் யூஸ் பண்ணுவாங்க. ஐசோசைனேட்னு அர்த்தம் RNCO, இதான் ஐசோசைனேட்ஸ். இந்த காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா இந்த பாஸ்ஜீனை யூஸ் பண்ணுவோம். சரியா? தென் கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். எஸ்பெஷலி இந்த மெட்டலர்ஜி படிக்கும்போது நிறையா ஓர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அயன் ஆக்சைடு இது ஒரு ஓர். ஸோ அயனை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இது எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அயனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு, அதில் வந்து அயனாக மாற்றிருக்கு. ஸோ அப்போது அயன் ஆக்சைட்லேருந்து அயனாக மாற்றிருக்கு அப்படின்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணியிருக்கு. கரெக்டாக? இந்த அயன் கூட இருந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி வெறும் அயனாக மாற்றிருக்கு. ஸோ அப்போ ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரெடக்ஷன். ஸோ அதனால தான் இது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. சரியா? தென் அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எ மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். நல்லா பாருங்கள், கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்க கேஸ்க்கு பேர் சிந்தட்டிக் கேஸ் ஆர் சின் கேஸ் ஆர் வாட்டர் கேஸ்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக் கேஸ், சின் கேஸ் ஆர் வாட்டர் கேஸ். ஸோ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இந்த கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன், அதாவது இந்த சின் கேஸ் என்ன செய்யும் அப்படின்னா இட் கிவ்ஸ் மெத்தனால். ஸோ சின் கேஸ் நல்லா பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ வெறுமனே கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்கிறது தான் இந்த வாட்டர் கேஸ் இல்லை சின் கேஸ்.
ஸோ இதை நீங்கள் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ரியாக்ட் பண்ண விட்டிங்கன்னா நம்மளுக்கு மெத்தனால் கிடைக்கும். சரியா? ஓகே. இன் ஆக்ஸோ ப்ராசஸ் ஈத்தீன் இஸ் மிக்ஸ்டு வித் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் டு ப்ரொடியூஸ் ப்ரொப்பனல். ஸோ ஆக்ஸோ ப்ராசஸ் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ். அப்போது கார்பன் மோனாக்சைடை நம்ம என்ன செய்கிறோம், ஈத்தீன் என்னது CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலீன் மாலிகுல் இருக்குல்ல, அதான் ஈத்தீன். அதையும் ஹைட்ரஜனையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ப்ரொப்பனல்னால் 1 2 3 3 கார்பன் இருக்குது, ப்ரொப்பு சிங்கிள் பாண்டில் இருக்குது, ப்ரொப்பேன் ஆல்டிஹைட் குரூப் இருக்கனால AL ப்ரொப்பனல். சரியா? இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தென் இது ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ண விட போகிறோம். பேசிக்காக அதான் கார்பன் மோனாக்சைடுக்கும் ஹைட்ரஜனுக்கு தான் ரியாக்ஷன் நடக்கும். பட் இதில் ப்ரெஷர் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஸ் தேன் 50 அட்மாஸ்பியர். இந்த ரியாக்ஷன் வந்து 50 அட்மாஸ்பியருக்கு கம்மியான ப்ரெஷரில் நடக்கணும். அண்ட் நம்ம என்ன செய்யணும், மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும். மெட்டல் கேட்டலிஸ்ட்னால் பிளாட்டினம், நிக்கல், அது மாதிரி ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 500 to 700 கெல்வினில் நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கணும். ஸோ 50 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதுக்கப்புறம் 500 to 700 கெல்வின் அண்ட் மெட்டல் கேட்டலிஸ்ட். இதெல்லாம் நீங்கள் இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் அல்கேன்ஸ் கிடைக்கும், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் அல்கீன்ஸ் ஆர் அல்கைன்ஸ்னு கிடைக்கும். ஸோ நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடியும் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் தான் ட்ரீட் பண்ணோம். பட் அங்கே நார்மல் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நம்ம ஹை ப்ரெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு மெத்தனால் கிடைக்குது. அதே இது ப்ரெஷரை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணி டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் அல்கேன்ஸ் அல்கீன்ஸ் கிடைக்குது. ஸோ அல்கேன்ஸ்னால் கார்பன் சிங்கிள் பாண்ட், அல்கீன்னா கார்பன் டபுள் பாண்டு. சரியா? ஸோ இது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நல்லா பாருங்கள், இந்த ரியாக்ஷனில் கார்பன் மோனாக்சைடு எடுத்துருக்கோம், ஹைட்ரஜன் இங்கே 2n+1 இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது. இது நம்ம ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க ரியாக்ஷன் 2n+1. அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிறது பாருங்கள், CnH2n+2 கிடைக்குது. எதோட ஜென்ரல் ஃபார்முலா, அல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் அல்கேன் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் கேஸ் பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் 2n ஹைட்ரஜன் எடுக்கிறோம். அதாவது என்னென்னா, இப்போது ஒரு கார்பன் மோனாக்சைடு எடுத்திங்கன்னா 2 into 1 ஹைட்ரஜன் எடுக்கணும். 2 கார்பன் மோனாக்சைடு எடுத்திங்கன்னா 2 into 2 ஹைட்ரஜன் எடுக்கணும். ஸோ எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு எடுக்கிறோமோ அதோட 2 மடங்கு ஹைட்ரஜன் எடுக்கணும். அதான் இங்கே n, இங்கே 2n. ஸோ ஒரு கார்பன் மோனாக்சைடு எடுத்தால் 2 ஹைட்ரஜன், 2 கார்பன் மோனாக்சைடு எடுத்தால் 4 ஹைட்ரஜன். ஸோ நம்ம எடுக்கிறதோட 2 மடங்கு ஹைட்ரஜன் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா அல்கீன் ஃபார்ம் ஆகும், CnH2n அல்கீன்ஸ், கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதே இது நம்ம எடுக்கிற கார்பன் மோனாக்சைடு வந்து 1, ஹைட்ரஜன் எவ்வளோ எடுக்கணும், 2 into 1+1 2n+1. அப்போது 2 into 1+1. ஸோ அப்போ என்ன வரும், 3 வரும். ஸோ ஒரு கார்பன் மோனாக்சைடு எடுத்து 3 ஹைட்ரஜன் நீங்கள் எடுத்து ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்கேன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே. தென் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்ஸ் நியூமரஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வித் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இன் விச் த டிரான்சிஷன் மெட்டல் இஸ் இன் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது நம்ம நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் நான் நடத்தும் போது சொல்லுவேன். இந்த கார்பன் மோனாக்சைடு என்னவா ஆக்ட் ஆகும்னா லிகாண்டாக ஆக்ட் ஆகும். லிகாண்டாக என்ன அர்த்தம்னா எலக்ட்ரானை கொடுக்குற ஸ்பீஷிஸ். ஸோ இது எலக்ட்ரானை கொடுத்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கூட ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். காம்ப்ளெக்ஸ்னால் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் டெட்ராகார்பன் NiCO4. இதில் என்ன செய்யுது, 4 கார்பன் மோனாக்சைடு வந்து நிக்கல் கூட சேருது. ஸோ ஒரு நிக்கல் இங்கே இருக்குது, ஒரு கார்பன் மோனாக்சைடு, இன்னொரு கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று. இதில் எல்லாமே என்ன செய்யும்னா கார்பன் மோனாக்சைடு தான் 2 எலக்ட்ரானையும் நிக்கலுக்கு கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணும். இங்கேயும் கார்பன் மோனாக்சைடு தான் 2 எலக்ட்ரானையும் கொடுத்து இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணும். இங்கேயும் கார்பன் மோனாக்சைடு தான் எலக்ட்ரானை கொடுத்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். இங்கேயும் கார்பன் மோனாக்சைடு தான் எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ எலக்ட்ரானை வந்து யார் கொடுக்குறா, கார்பன் மோனாக்சைடு தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கு அந்த டெண்டன்சி இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. அண்ட் இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயுமே மெட்டல் என்ன ஸ்டேட்டில் இருக்கும், 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், திஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்டைன்ட் பை ஹீட்டிங் த மெட்டல் வித் கார்பன் மோனாக்சைடு. ஒரு மெட்டலையும் கார்பன் மோனாக்சைடு எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கார்பன் மோனாக்சைடு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதை சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸை மெட்டல் கார்பனைல்ஸ்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது நம்ம இதில் படிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், படிப்போம் கோஆர்டினேஷனில். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர். இதோட ஹைப்ரிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் sp ஹைப்ரிடேஸ்ட் ஐ கெஸ். ஸோ கார்பன் ஆக்சிஜன், சரியா, லீனியர்னால sp ஹைப்ரிடேஷன் தான். ஸோ கார்பன் ஆக்சிஜன் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கார்பன், ஓகே ஃபைன். ஸோ கார்பன் ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்ட் என்ன செய்யும் ஃபார்ம் பண்ணும். இதை நீங்கள் VCPR தியரி பிரகாரம் போட முடியாது, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும்.
இப்படியும் இருக்கும். சி சிங்கிள் பாண்ட் ஓ ப்ளஸ் மைனஸ் இப்படியும் இருக்கும். சி டபுள் பாண்ட் ஓ ஒரு சைடு லோன் பேர் வச்சு இப்படியும் இருக்கும். சி ட்ரிபிள் பாண்ட் ஓ மைனஸ் ப்ளஸ்ன்னு என்ன செய்யும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கு ஒரு ஃபார்ம்னு கிடையாது. பட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்னது? கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கும். சரியா? அண்ட் இதுக்கிட்ட ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுக்கிட்டே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் என்ன செய்யும் அப்படின்னா இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ரெசனன்ஸ் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வரும். சரியா? ஸோ ஜென்ரலாக ஞாபகம் கார்பனுக்கு ஆக்சிஜன் நடுவில் இருக்க பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்ட். அண்ட் அதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.128 ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரெசனன்ஸ் ஹைப்ரிட்னு அர்த்தம். இப்போ இந்த பாண்டு நம்ம இங்கே போட்டு இதை மைனஸு இதை ப்ளஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாண்டு மாற்றி போட்டு எழுதுறது தான் ரெசனன்ஸ். ஸோ பேசிக்காக இது எல்லாமே ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா இதுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. லீனியர்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல ஸ்ட்ரக்சர் sp ஹைப்ரிடேஷனில் இருக்கும். அண்ட் கார்பன் ஆக்சிஜனோட ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.128 ஆங்ஸ்ட்ராங். தென் இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலார் மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஸோ ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடு சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் வாட்டர் கேஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் இந்த கேஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொடியூசர் கேஸ்னு சொல்லுவோம். அதையும் நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் கேஸ் அண்ட் ப்ரொடியூசர் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூசஸில் இருக்குது. தென் கார்பன் மோனாக்சைடு இஸ் a குட் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அண்ட் கேன் ரெடியூஸ் மெனி மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். ஸோ ஒரு மெட்டல் ஆக்சைடு இப்போ பார்த்தோமா அயன் ஆக்சைடை என்னவா கன்வெர்ட் பண்ணுது? அயனாக கன்வெர்ட் பண்ணுது. இது மாதிரி நிறையா மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது குட் ரெடியூசிங் ஏஜென்ட். அண்ட் கார்பன் மோனாக்சைடு இஸ் இம்பார்ட்டன்ட் லிகாண்ட் ஃபார் ஃபார்மிங் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வித் டிரான்சிஷன் மெட்டல். இப்போ தான் சொன்னேன் கார்பன் மோனாக்சைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லிகாண்ட். டிரான்சிஷன் மெட்டல் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு லிகாண்டாக என்ன செய்யுது? ஆக்ட் ஆகுது. சரியா? நவ் மூவிங் ஆன் டு த கார்பன் டை ஆக்சைடு CO2. கார்பன் 2 ஆக்சிஜனை தான் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து இட் அக்கர்ஸ் இன் நேச்சர் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் இன் கம்பைன்டு ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்னா தனியாகவும் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும். கம்பைன்டு ஸ்டேட்னா சில எலிமெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கார்பனேட் CaCO3 இதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்போ இது கால்சியமோட சேர்ந்து இருக்குது. அது கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இட் இஸ் அ கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் ஏர். ஏரில் வந்து 0.303% வந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அண்ட் இட் அக்கர்ஸ் இன் ராக் ஆஸ் கால்சியம் கார்பனேட். ஸோ கல்லுலாம் கால்சியம் கார்பனேட்டாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். மெக்னீஷியம் கார்பனேட்டாகவும் இருக்கும். ஏன்னா இந்த கார்பனேட் எல்லாத்துலேயுமே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். நீங்கள் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எப்போவுமே ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் கார்பனேட்ஸ் சால்ட் எல்லாத்துலேயுமே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பர்னிங் கோக் இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர். கோக்னா வேறு ஒன்றும் இல்லை கார்பன். ஸோ கார்பனை எக்ஸஸ் ஆஃப் ஏர் நம்ம கொடுத்து, ஏர்னு அர்த்தம் ஆக்சிஜன். ஸோ கார்பன் கூட எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிரும். ஸோ கார்பனோட லிமிட்டட் குறைவான ஆக்சிஜன் கொடுத்தோன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். எக்ஸஸ் அதுக்கு தேவைப்படுற அதிகமான ஆக்சிஜன் கொடுத்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ டெல்டா H வேல்யூ வந்து மைனஸ் இருக்குது. அப்போ ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டெல்டா Hோட வேல்யூ மைனஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா என்ன அர்த்தம்? ஹீட் ரிலீஸ் ஆகுது இந்த ரியாக்ஷனில் அப்படின்னு அர்த்தம். ஸோ கால்சினேஷன் ஆஃப் லைம் ப்ரொடியூசர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்ட். லைம்னா கால்சியம் கார்பனேட் CaCO3. கால்சினேஷனாக ஹீட் பண்ணுறோம் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஏரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் கார்பனேட் சால்ட் இருந்துச்சுனாலே அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ கால்சியம் இதுலேருந்து கால்சியம் ஆக்சைடு தனியாகவும் நம்மளுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு தனியாகவும் கிடைக்கும். இப்போ இதே நீங்கள் மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மெக்னீஷியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எந்த கார்பனேட் எடுத்தாலும் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் ப்ளஸ் ஒரு ஆக்சைடு கிடைக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? தென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரிப்பேர்ட் இன் லெபார்டரி பை த ரியாக்ஷன் ஆஃப் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் மெட்டல் கார்பனேட்ஸ். ஸோ ஒரு மெட்டல் கார்பனேட் எடுத்து அதில் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl நம்ம ட்ரீட் பண்ணோன்னா அதுலேருந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து லெபார்டரியில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெத்தட். மெட்டல் கால்சியம் மெட்டல் ஒரு மெட்டல் கார்பனேட் கூட டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். கால்சியம் கார்பனேட் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. மெக்னீஷியம் கார்பனேட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மெக்னீஷியம் ஒரு மெட்டல் தான். ஸோ ஒரு மெட்டல் கார்பனேட்டை எடுத்து HCl ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். சரியா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கலர்லெஸ் நான் ஃப்ளேமபிள் கேஸ். கலர்லெஸ் நான் ஃப்ளேம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த தீ பற்றிக்காமல் இருக்கிற மாதிரி கேஸ். சரியா? இட் இஸ் ஹெவியர் தேன் ஏர். ஏரோட வெயிட் ஹெவியாக வந்து என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இஸ் 31 டிகிரி செல்சியஸ். ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா கேஸியஸ் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு மேலே அந்த கேஸை உங்களால் லிக்விஃபை பண்ண முடியாது. இப்போ ஒரு டெம்பரேச்சரில் தான் கேஸ் என்ன செய்ய முடியும்னா லிக்விடாக மாற்ற முடியும்.
ஸோ இந்த 31 டிகிரி செல்சியஸ் தான் அதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சருக்கு மேலே உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை லிக்விடாக மாற்ற முடியாது. அதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். சரியா? ஸோ கேன் பி ரெடிலி லிக்யூஃபைட். இந்த 31 டிகிரியில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஈஸியாக லிக்விடாக மாற்றிடலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட். ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஈஸியாக ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. Even at 3100 Kelvin, only 76% decomposes to form carbon monoxide and oxygen. அதாவது பாருங்களேன், இது ரொம்ப ஸ்டேபிள். அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் 3100 Kelvin இவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் கூட இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது, வெறும் 76% தான் டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ்னா என்னது, பிரியுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு டீகம்போஸ் ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜனாக பிரியுது. பார்த்தீங்களா, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜனாக பிரியுது. இதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இதை நீங்கள் 3100 Kelvin அப்படின்னா எவ்வளோ ஹை டெம்பரேச்சர், அவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் கூட இது 76% தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அவ்வளோ ஸ்டேபிளான காம்பவுண்ட், அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. அட் ஸ்டில் ஹை டெம்பரேச்சர் இட் டீகம்போசஸ் இன்டூ கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இன்னும் நீங்கள் ஹை டெம்பரேச்சர், ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா அதை கார்பனாகவும் ஆக்சிஜனாகவும் உங்களால் பிரிச்சிடலாம். ஸோ 3100 Kelvinல கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜனாக பிரியும். அதுக்கும் அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜனாக என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். தென் கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் இட் ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். எலிவேட்டட் டெம்பரேச்சர்னா ஹை டெம்பரேச்சரில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ வெறும் மெக்னீஷியம் இருந்துச்சு, அந்த வெறும் மெக்னீஷியத்தை மெக்னீஷியம் ஆக்சைடாக மாற்றிருக்கு. ஸோ மெக்னீஷியம் கூட ஒரு ஆக்சிஜனை புதுசாக ஆட் பண்ணியிருக்கு. அப்போ புதுசாக ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்குன்னா இங்கே ஆக்சிடேஷன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக, இங்கே வெறும் மெக்னீஷியம், இங்கே ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஸோ ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்குன்னா ஆக்சிடேஷன். அந்த ஆக்சிடேஷன் நடத்தினது யார், இந்த கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Then water gas equilibrium. The equilibrium involved in the reaction between carbon dioxide and hydrogen. கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஈக்லிபிரியம் தான் வாட்டர் கேஸ் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்குது. ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் வாட்டர் கேஸ். ஆக்சுவலி கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்கணும், வாட்டர் கேஸ். ஸோ இதான் அந்த வாட்டர் கேஸ் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஏன்னா வாட்டர் கேஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தென் அசிடிக் பிஹேவியர். இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஓரளவுக்கு அசிடிக்காக இருக்கும். எப்போனா இந்த அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஸ்லைட்லி அசிடிக் ஆஸ் இட் ஃபார்ம்ஸ் கார்போனிக் ஆசிட். நம்ம போராக்ஸ் படித்தோம் யாருக்கா, போராக்ஸோட அக்வஸ் சொல்யூஷன் வந்து பேசிக். ஏன்னா போராக்ஸை வந்து நீங்கள் வாட்டரில், அக்வஸ்னால் வாட்டர்னு அர்த்தம். ஸோ போராக்ஸோட அக்வஸ் சொல்யூஷன் ஏன் பேசிக்காக இருக்கும் அப்படின்னா, போராக்ஸ் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அதனால அது பேசிக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடோட அக்வஸ் சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வாட்டர் கூட போட்டிங்கன்னா அங்கே கார்போனிக் ஆசிட் H2CO3 ஒரு வீக்கான ஆசிட் தான், பட் ஸ்டில் ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடோட அக்வஸ் சொல்யூஷன் அசிடிக் நேச்சரில் இருக்கும். அண்ட் இந்த கார்போனிக் ஆசிட் வந்து H+ ஆகும், HCO3 மைனஸாகவும் பிரியும். பிகாஸ் இது ஆசிடுங்கிறனால H+ கொடுக்கும். சரியா? தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதோட நார்மல் ஸ்ட்ரக்சர் C டபுள் பாண்டோ. இதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். இது எப்படி போடணும், ரொம்ப சிம்பிள். கார்பனை சுற்றி 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 1 2 3 4. ஆக்சிஜன் கிட்ட 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. அதே மாதிரி இந்த சைடு ஆக்சிஜன் கிட்டேயும் 6 இருக்கும். 1 2 3 4 5 6. இப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பன் ஆக்சிஜன் ஒரு பாண்டையும் இந்த கார்பன் ஆக்சிஜன் ஒரு பாண்டு. ஸோ இங்கே 2 பாண்டு ஃபார்ம் ஆயிரும், இங்கே 2 பாண்டு ஃபார்ம் ஆயிரும். சரியா? ஸோ மீதிலாம் லோன் பேராக இருக்கும், ஆக்சிஜனுக்கு மேலே லோன் பேராக இருக்கும். ஸோ நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இதுதான், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன். இதான் வந்து நார்மல் ரெசனன்ஸ் ஹைப்ரிட். இதுவும் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோன் பேர் இங்கே போயிட்டு ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், நல்லா பாருங்கள், ஒரு லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இருக்குது ஸ்ட்ரக்சர், நல்லா பாருங்கள். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்க ஒரு லோன் பேர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட் ஆயிரும் இந்த இடத்துல. தென் இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆயிரும். அப்போது சிங்கிள் பாண்ட் O- வந்துடும். பிகாஸ் ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகிறனால O-. தென் ஒரு லோன் பேர் ஷிஃப்ட் ஆகிறனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு ட்ரிபிள் பாண்ட் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ரக்சர் நம்மளால் எழுத முடியும். இன்னொரு ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் ஸ்ட்ரக்சர், நார்மல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா 3 லோன் பேர் இருக்குது ஆக்சிஜன் கிட்ட. அப்போ ஒரு லோன் பேர் இங்கே வரும். ஸோ டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்ட் என்ன செய்யுது, ஆக்சிஜனுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எழுத முடியும். பட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுனா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எப்படி கார்பன் மோனாக்சைடுக்கு C ட்ரிபிள் பாண்ட் O தான்
ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சரோ இதுதான் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. பட் இதுக்கும் ரெசனன்ஸ் ஹைப்ரிட், ரெசனன்ஸ் பார்த்தீங்களா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், ரெசனன்ஸ் ஹைப்ரிட் இருக்குது. பட் ஸ்டில் இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான், டபுள் பாண்ட் தான் இருக்கும். இதுவும் லீனியர் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரக்சர் தான். இதோட ஹைப்ரிடைசேஷன் sp3 தான், சாரி sp தான். லீனியர்னா sp ஹைப்ரிடைசேஷன் தான் வித் ஈக்குவல் பாண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட்ஸ். கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து ஈக்குவல் பாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் மாலிகுல் there is 2 சிக்மா பாண்ட்ஸ். ஏன்னா C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் ஓனா இதில் டபுள் பாண்டில் வந்து ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்ட் பை பாண்டு, ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்ட் பை பாண்டு. ஸோ எப்போலாம் வெறும் சிங்கிள் பாண்ட் இருக்கோ அது சிக்மா பாண்டு. எப்போலாம் டபுள் பாண்ட் வருதோ ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். எப்போலாம் ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ ஒரு பாண்டு சிக்மா பாண்டுனும் 2 பாண்டை பை பாண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படித்தது தான். ஸோ அப்போது இதில் வந்து 2 சிக்மா பாண்ட் இருக்குது, 2 சிங்கிள் பாண்ட் இருக்குது. இன் அடிஷன் there is 3 centered 4 electron bond covering all the 3 atoms. 3 centered 4 electron bond இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ 3 சென்டர் 1 2 3 கார்பன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் 3 சென்டர் டோட்டலி 4 எலக்ட்ரான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த 3 ஆட்டம்ஸையும் கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தென் யூஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் டு ப்ரொடியூஸ் இன்னர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கெமிக்கல் ப்ராசஸிங். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து நார்மல் ஆக்சிஜனோட அட்மாஸ்பியரில் நடக்காது. ஏன்னா ஆக்சிஜன் கூட அது ரியாக்ட் ஆகி வேறு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிடும். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், A+B gives Cன்னு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். பட் இதை நான் ஆக்சிஜன் நம்ம ரூம் டெம்பரேச்சர் நம்ம நார்மல் அட்மாஸ்பியரில் இது ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நார்மல் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் இருக்கும். அப்போ இந்த காம்பவுண்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி வேறு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்னர்ட் அட்மாஸ்பியர்னால் ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அட்மாஸ்பியரில் எந்த கேஸ் கூட அது ரியாக்ட் ஆகாது. இன்னர்ட் அப்படின்னா அது ரியாக்ட் ஆகாது. எஸ்பெஷலி இந்த நோபல் கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் கூட ரியாக்ட் ஆக மாட்டாங்க. இதே ஆக்சிஜன் இருக்க அட்மாஸ்பியர்னால் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆயிரும். இப்போ இந்த A வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆயிரும். பட் இன்னர்ட் அட்மாஸ்பியர் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா இந்த A வந்து அது கூட ரியாக்ட் ஆகாது. ஏன்னா அந்த கேஸ் இன்னர்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் இன்னர்ட் அட்மாஸ்பியர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பயாலஜிக்கலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் யூஸ் அஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அஸ் அ ப்ரொப்பலண்ட் கேஸ். ஃபயர் அணைக்கிறதுக்கு ப்ரொப்பலண்ட் ஃபியூவலாக என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பனேட்டட் பியூரேஜஸ். நம்ம குடிக்கிற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் அந்த நுரையா இருக்கும்ல அது கார்பன் டை ஆக்சைடு தான். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபோம்னா அந்த சோப்பு நுரை வரதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் மூவிங் ஆன் டு ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கான். ஸோ சிலிக்கானும் ஆக்சிஜனும் கலந்துருக்க காம்பவுண்ட் தான் ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கான். இதுலேயும் 2 இருக்குது, SiO அண்ட் SiO2. SiO வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் SiO பற்றி நம்ம படிக்க மாட்டோம். மேஜராக நம்ம படிக்க போகிறது SiO2 பற்றி தான். இது வந்து சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம். சிலிக்கான் டை, ஏன்னா 2 ஆக்சிஜன் இருக்கனால டை ஆக்சைடு இப்படி சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜராக சிலிக்கான் தான் சொல்லுவாங்க, சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு SiO எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 types of oxides of silicon, SiO and SiO2 have been reported. Silicon monoxide is thought to be formed by the high temperature reduction of SiO2 with Si, but its existence at room temperature is doubt. So room temperature la இந்த SiO silicon monoxide வந்து exist ஆகிறது doubt. பட் இந்த SiO னா silicon monoxide இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா SiO2 சிலிக்கான் டை ஆக்சைடை சிலிக்கான் கூட ட்ரீட் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு SiO கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரூம் டெம்பரேச்சரில் இது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப படிக்க மாட்டோம். we are going to study more about SiO2 சிலிக்கா பற்றி படிப்போம். ஸோ இந்த SiO2 எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னா பை ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆசிட் வித் சோடியம் சிலிக்கேட். சோடியம் சிலிக்கேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாகு தான். பேசிக்காக அந்த நிறைய ஓர்ஸ்லாம் இருக்குல்ல அதில் ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்லாகு தான். ஸோ அந்த சோடியம் சிலிக்கேட் தான் இவ்வளோ பெரிய ஃபார்முலா. நான் இதை நான் சப்ஸ்கிரிப்டில் போட மறந்துட்டேன். Na2SiO3O7 இதான் வந்து சிலிக்கேட். சரி, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிலிக்கேட்டை சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணி அதுலேருந்து என்ன செய்யலாம், சிலிக்கா கேஸ் SiO2 நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? தென் இந்த சிலிக்கா வந்து அன்ரியாக்டிவ்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகாது, ரொம்ப ரியாக்ட் ஆகாது, ரொம்ப ரேராக தான் ரியாக்ட் ஆகும். இட் இஸ் அன் அசிடிக் ஆக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலிக்காங்கிறது அசிடிக் ஆக்சைடு. எப்படி கார்பன் டை ஆக்சைடு வந்து அசிடிக் ஆக்சைடு, ஏன்னா அந்த வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா அசிடிக்காக மாறுதோ அதே மாதிரி இந்த சிலிக்காவும் ஒன் ஆஃப் த அசிடிக் ஆக்சைடு அண்ட் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஆசிட். ஏன்னா இந்த சிலிக்கா ஒரு ஆசிட், ஏன்னா சிலிக்காவே ஒரு ஆசிட் ஆக்சைடு தான். அப்போ அதுவே அசிடிக்காக இருக்கனால அது ஆசிட் கூட என்ன செய்யாது, ரியாக்ட் ஆகாது. சரியா? ஹவவர் இட் டஸ் ரியாக்ட் வித் HF கூட மட்டும் ரியாக்ட் ஆகும். மற்ற எந்த ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் கூட மட்டும் ரியாக்ட் ஆகும், ஃபார்மிங் சிலிக்கான் டெட்ராஃப்ளூரைட். அதாவது HF கூட சிலிக்கா SiO2 ரியாக்ட் ஆச்சுன்னா SiF4, அதாவது இந்த Siயும் Fவும் சேர்ந்து SiF4 ஃபார்ம் ஆயிரும், Hவும் Oவும் சேர்ந்து H2O ஃபார்ம் ஆயிரும் ப்ளஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் யூஸ் இன் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் டு டெடிகேட் சிலிகேட்ஸ். ஒரு சிலிகேட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம
எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரியாக்ஷன் என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா பேசிக்காக கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸில் வந்து இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்கும். சரியா? கிளாஸில் வந்து இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிளாஸில் நீங்கள் HFR ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது உங்களால். எப்போதுமே கிளாஸில் HFR ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா HFR நீங்கள் கிளாஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த HFO கிளாஸில் இருக்க அந்த SiO2 ரியாக்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி உருகி போயிடும், அந்த கிளாஸே அரிச்சிரும் ஒரு மாதிரி. இது நீங்கள் யூடியூப்பில் கூட வீடியோஸ் பார்க்கலாம். அதனால் எப்போதுமே HFR கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட், இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். When SiF4 comes to contact with a drop of water, it is hydrolyzed to silicic acid. இந்த SiF4 வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சிலிசிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இது வந்து SiO2 பற்றி கொடுக்கல, SiF4 பற்றி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தென் SiO2 is an acidic oxide. நான் சொன்ன மாதிரி it dissolves more rapidly in fused alkalis or fused carbonates. ஏன்னா இந்த SiO2 வந்து ஒரு அசிடிக்கு. அப்போ இது எது கூட நல்லா ரியாக்ட் ஆகும்? பேஸ் கூட தான் நல்லா ரியாக்ட் ஆகும். ஆசிட் பேஸ் கூட தான் நல்லா ரியாக்ட் ஆகும். அதான் இங்கே அல்கலிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SiO2ங்கிறது ஒரு அசிடிக் ஆக்சைடு. அது யார் கூட நல்லா ரியாக்ட் ஆவாங்க? MOH, அதாவது ஜென்ரல் பேஸ் NaOH இருக்கலாம், KOH இருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு பேஸஸ் கூட நல்லா ரியாக்ட் ஆகும். இல்லை கார்பனேட்ஸ், சோடியம் கார்பனேட், அதுவுமே ஒரு பேஸ் தான். ஸோ அது கூட என்ன செய்யும்? ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு சிலிகேட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ SiO2 சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்தால் சோடியம் சிலிகேட். ஸோ இங்கே பார்த்தோமா சோடியம் சிலிகேட், இவ்வளோ பெரிய சிலிகேட் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு சிலிகேட் ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சோடியம் சிலிகேட்டுக்கு. ஆஃப் த ஹாலஜன்ஸ் ஒன்லி ஃப்ளூரின் அட்டாக்ஸ் SiO2. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், ஐடின் இருக்கிறதுல ஃப்ளூரின் கூட மட்டும்தான் இது SiO2 ரியாக்ட் ஆகும். SiO2 + ஃப்ளோரின் gives SiF4, சிலிக்கான் டெட்ராஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும். தென் சிலிக்கா ஜெல் இஸ் அமார்ஃபஸ் அண்ட் வெரி போரஸ். இந்த சிலிக்கா ஜெல் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அமார்ஃபஸ்னால் அர்த்தம் அதில் இருக்க ஆட்டம்ஸ்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அங்கங்கே இருக்கும், ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்காது. வெரி போரஸ் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல, அதுதான் வந்து போரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்ன செய்வோம்னா சிலிக்கா ஜெல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் இஸ் வைட்லி யூஸ்ட் அஸ் அ ட்ரையிங் ஏஜென்ட். ஒரு சப்ஸ்டன்ஸை காய வைக்கிறது, ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இந்த சிலிக்கா ஜெல்லை. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் SiO2 சிலிக்கா ஜெல் வந்து குரோமோட்டோகிராஃபி. காலம் குரோமோட்டோகிராஃபியில் இந்த சிலிக்கா ஜெல்லை வச்சு தான் நம்ம மெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கே தேவை சிலிக்கா ஜெல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரோமோட்டோகிராஃபியில் அதை யூஸ் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இட் இஸ் ஆல்சோ அப்டெயின்ட் பை டீஹைட்ரேட்டிங் சிலிசிக் ஆசிட். ஸோ சிலிசிக் ஆசிடை நம்ம டீஹைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம சிலிக்கா ஜெல் என்ன செய்யலாம்? ப்ரிப்பேர் பண்ணலாம், விச் கண்டெயின்ஸ் ஒன்லி 4% ஆஃப் வாட்டர். தென் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கிட்ட 4 இது இருக்கும், கரெக்டாக 4 எலக்ட்ரான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ கார்பன் குரூப்பு. அப்போ 4 இது இருக்கும், கரெக்டாக 1 minute. ஸோ 4 இருக்கும். இந்த 4ல் ஒரு ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் SiO2க்கு தானே படிக்க போகிறோம். ஸோ சிலிக்கான் கிட்ட 4 எலக்ட்ரான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில். ஸோ ஒரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானையும் இன்னொரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானையும் எடுத்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர், எப்படி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் சிலிக்கான் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் 2 பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது எல்லாமே தியரி பார்ட் தான். நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டனாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த PDF என்ன நான் முடிஞ்சால் உங்களுக்கு PDF லிங்க் வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த ஹைட்ரசின், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சோடியம் பாருங்க, நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஹைட்ரசின், ஹைட்ராக்சில் அமீன், PCl3, PCl5 அது மாதிரிலாம் இருக்கும். அதை பற்றி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதோட P பிளாக் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் பார்ப்போம், அடுத்து D and F பிளாக் பார்ப்போம். இல்லை D and F பிளாக் முடிச்சுட்டு கூட கோஆர்டினேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.